திருநெல்வேலிருந்து வரீங்க. நைட்டு எதில் கிளம்புறீங்க? 7 மணிக்கு வரணும். தூக்கம் இருந்துச்சா? பஸ்ஸில், ட்ரெயினில்? சிட்டியில் வந்தீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு விட்டு தான். அடுத்து நீங்கள் சொல்லுங்கண்ணா. சாலை வரதராஜன் செட்டியார் தானே. ஏற்கனவே போன வருஷம் உங்களோட ப்ரோக்ராமில் கலந்துருந்தேன். ஆமாம், பயனுள்ளதாக இருந்துச்சு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சரி, அப்டேட் பண்ணுறீங்க. அப்டேட் பண்ணுறேன். நான் சாலை ஸ்ரீவர்ஷன். நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ பில்டிங்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் லேண்ட்லேயும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மோட்டிவில் ஏற்கனவே நானும் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி. ரொம்ப நன்றி அண்ணா. என் பேர் ஹரி. இங்கே சென்னையிலேருந்து வரேன். லாண்ட்ரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹாஸ்டல்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணிட்டு ரியல் எஸ்டேட்டில் பேசிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணோம். சரிங்க. நேம் திவாகர். சென்னை தான் சொந்த ஊர். சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபீல்டு. சென்னையில் தான் வரீங்க? ஆமாம், சென்னையில் அண்ணா நீங்கண்ணா? என் பேர் ஜான்சன். சென்னையில் தான். ஆக்சுவலாக வந்து நான் 2008 2020 வரைக்கும் 20 ஜூலை வரைக்கும் நான் வந்து ஜார்க்கண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜார்க்கண்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பேசிக்காக சிவில் இன்ஜினியர் தாங்க. இப்போ வந்து சரி லேண்டில் அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இங்கே இது மேலே போக வேண்டாம், இங்கே இருந்து எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் பண்ண போகிறீங்களா? பண்ணலாம். மகிழ்ச்சி தான். என் பேர் ஈரமுல சார். நான் ஐயப்பன் நாளில் வரேன். நான் வந்து 2 வீடு கட்டியிருக்கேன். அவ்வளோதான். வீடு கட்டியிருந்தீங்க? வீடு கட்டி சேல் பண்ணி சேல் பண்ண போகிறீங்க. ரியல் எஸ்டேட் தான் பண்ணுறீங்க? ரியல் எஸ்டேட்டு என்னுடைய ஓன் பிஸ்னஸ் வந்து சட்டிப்பானை விற்கிறது. ரைட். அண்ணா நீங்களா? சார், என்னோட நேம் நித்யராஜ். நான் சென்னை போரூர்லேருந்து தான் வரேன். லாஸ்ட் டைம் உங்களோட வீடியோ கால் கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி இன்னும் நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுக்காக வந்தேன். நான் டாக்டர் தேவேந்திரன், வேலூர்லேருந்து வரேன். நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணுறேன். அண்ணா எம்பிபிஎஸ் டாக்டரா? இல்லை, நான் டெக்னிக்கல். அண்ணா யூனிவர்சிட்டி முனைவர். முனைவர். சரி. அண்ணா யூனிவர்சிட்டி காஞ்சிபுரம் கேம்பஸில் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி. ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. சார் என் பேர் பீட்டர். சென்னை தான். அட்டன் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் எங்களுடைய கொஞ்சம் பெரிய ப்ராப்பர்ட்டிஸ், ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டுருக்கோம். ஸோ அதை பற்றி இன்னும் தெரிஞ்சு சேஃப்கார்ட் பண்ணால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு மேலும் தெரிஞ்சுக்கிறது தான். மகிழ்ச்சிண்ணா, மகிழ்ச்சிண்ணா. நீங்கள்? என் பேர் ராஜீவ் காந்தி. நான் மதுரையிலேருந்து வர்றேன். நத்தம். தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுறோம். டெல்லி, பம்பாய் பக்கம் ஏற்றுமதி பண்ணுறோம். சரி. சார், என் பேர் ராஜ்குமார். காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் சார். சார், ரியல் எஸ்டேட் துறையில் தான் இருக்கேன் சார். மகிழ்ச்சி. லேஅவுட் தான் போட்டுருக்கீங்களா? சார், ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார். சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லாரும் வந்துட்டாங்களாம்மா? எல்லாரும் வந்துட்டாங்க சார். ஒருத்தர் மட்டும் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எங்கேருந்து வராது? ஃபோன் பண்ணி கேட்டேன். கோயம்பேடுலேருந்து வரேன்னு சொன்னாங்க சார். சரி, ரைட்டு. இப்போ வந்து நான் இந்த கார்பரேட் சைடில் கிளாஸ் இருக்காது. நான் லேமன் டேர்மில் நான் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக நான் பேச போகிறேன். நான் ஃபேக்கல்ட்டியாக பேச போகிறது இல்லை. சரிங்களா? அமனமாக தான் இருக்கும். மேக்கப்லாம் இருக்காது, இருக்காது. இப்படி தானே இருக்கும், இப்படி தானே நம்ம பேச போகிறோம். வகுப்பு எப்படி வேணாலும் உங்கள் சிட்டிங் பொசிஷன் உட்காந்துக்கலாம். அதாவது ஏன்னா என்னென்னா ட்ராவல் பண்ணி வந்தவங்க கொஞ்சம் முன்னாடி உட்காந்துட்டிங்கன்னா நான் அடிக்கடி கேள்வி கேட்பேன். என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்ருப்பேன்னா அது வந்து ஒரு ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது. அதுக்காக நான் சொல்ல வரேன். நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சொத்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பார்க்க வேண்டியது அப்படின்னு அதை ஃபோக்கஸ் பண்ணி மீதி எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு ஒரு சிலபஸ் மாதிரி ஒரு ரெடி பண்ணியிருக்கேன். நிலமுங்கள் எதிர்காலம் என்னோடய புத்தகத்தில் இருக்கிற கொஞ்சம் கட்டுரையும் செக்லிஸ்ட்டும் அதோட சேர்த்து அதில் வச்சுருக்கிறேன். ஆக அதுக்குள்ளே தான் நம்ம சிலபஸ் கவர் பண்ண போகிறோம். அந்த ரியலாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு கைடாக அவங்களுக்கு இருக்கும். சொத்தில் கேஸ் இருக்குது, நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு அதுக்கு வேறு கோர்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். வழக்கு செலவு எவ்வளோ ஆகும், இலவசமாக எப்படி செலவு பண்ணணும், என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு. அதாவது சொத்து சம்மந்தமாக அதை இன்னும் டீப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னு. இது வந்து எப்படின்னா வெறும் பர்ச்சேஸ், ஏன்னா ஒன் டேயில் கவர் பண்ண முடியாது. சும்மா ஒரு பேசிக்காக சப்ஜெக்ட் வேணால் கவர் பண்ணலாமே தவிர ஒரு ஒன் டேயில் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த கோர்ஸ் வந்து எப்படி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி டிசைனில் இருக்குது. அதனால் வந்து உங்கள் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் எது இருந்தாலும் நீங்கள் இதுக்குள்ளே ஃபில்லப் ஆகி வந்துக்கங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். முதல்ல அவசரமாக தயாரிச்சிருப்பாங்க, எழுத்து பிள்ளைகள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
போக போக அது சரியாயிடும். இப்போ நாம் வந்து நல்லா நீங்கள் கவனிக்கணும், வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபவுண்டேஷனை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஹிஸ்ட்ரி அதை தெரிஞ்சதுக்கு பிறகு தான், ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் தான், ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் தான் சப்ஜெக்டில் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அடுத்து எப்போ டீ பிரேக் 10 o'clock சொல்லியிருக்கீங்களா? ரைட். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம முடிச்சிடும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ வந்து ஆன்லைனில் 1975 வரைக்கும் நமக்கு ஈஸி கிடைக்கிது. ஆன்லைனில் 75 வரைக்கும் ஈஸி கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் 1950 1930 1900 இருந்தால் அந்த ஆஃபீஸ்லேருந்தும் நஞ்சு போயோ ஏதோ பழையோ கிடைக்காம ஒரு ரீசி ரெக்கார்டு கிடைக்கிது. ஒரு 100 வருஷத்துக்கு உங்களுக்கு ரெக்கார்டு கிடைக்கிது. ரைட்டுங்களா சொல்ல வருது? நான் உங்களை வந்து ஒரு 500 வருஷத்துக்கு நான் ஒரு ஈஸி பார்க்குறது எப்படி அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். கண்டிப்பாக 500 வருஷத்துக்கு நாம் ஓரளவுக்கு மைண்ட் மேப் இருந்துட்டால் மட்டும்தான் நம்ம கரெக்டான இடத்துல இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன், ரெடியூல்ஸ் பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி நாடார் வந்து நான் வந்து பூர்வீக சொத்து வச்சுருக்கேன், காலகாலமே எங்கள் தாத்தா பாட்டி சொத்து அப்படின்னா, ஒன்று உங்கள் தாத்தா தெற்கிருந்து வந்து அங்கே அரிசி மண்டி வியாபாரம் பண்ணியிருக்கணும், அரிசி ஹோல்சேல் பண்ணியிருக்கணும், தாத்தாவுக்கு அப்புறம் அவரும் வாங்கியிருக்கணும், பத்திரம் எங்கன்னு கேட்கணும். இல்லைங்க எனக்கு பூர்வீகமாகவே எஸ்எல்ஆர்லேயே எங்கள் தாத்தா பேரில் இறங்கிச்சு அப்படின்னா நம்பக்கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா அவர் வந்தால் அவர் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது சமூகம் நம்ம எங்கெங்கே யார் யார் இருக்கிறாங்க, எப்படி செட்டில்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற அந்த பேஸ் புரியணும். ரெடியூல்ஸ் பக்கத்தில் வந்து நான் 400 ஏக்கர் எங்கள் தாத்தா சிவராஜ் நாடாருக்கு அப்படியே செட்டில்மெண்ட்டில் இறங்குச்சு அப்படின்னா அது உட்காராது. அவர் வந்து வேணால் 100 ஏக்கர் வாங்கியிருக்கணும், அவர் வந்து வேணால் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க, பத்திரம் இருக்கணும். அந்த கெஸ் நமக்கு பண்ண தெரியணும். இதுதான் வந்து களத்தில் நம்ம பார்க்குறது. இப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தம் வந்து 3 பேஸு, ரைட்டுங்களா சொல்கிறது? மொத்தம் 3 பேஸு. அந்த முதல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 1800, 1500லேருந்து 1800 இது ஃபஸ்ட்டு பேஸ். 1800லேருந்து தேர்ட் பேஸ். இது நமக்கு இன்னைக்கு இருக்கிற பேஸ். இது நான் வந்து இப்படி பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி பேஸ், ரைட்டுங்களா? அதாவது இது வந்து பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட், பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட் காலம். பிரிட்டிஷ் வந்து 2 செட்டில்மெண்ட் போட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து 2 செட்டில்மெண்ட் போட்டாங்க. நாம வந்து ஒரு செட்டில்மெண்ட் போட்டோம், ஒரு ரீசெட்டில்மெண்ட் போட்டோம், ஒரு யூடிஆர் போட்டோம். Okay, sir. ப்ரீ செட்டில்மெண்ட் பீரியட், அது தமிழில் கரெக்டாக வரல, அப்படி எழுதிக்கங்க. ப்ரீ செட்டில்மெண்ட் பீரியட். இது ப்ரீ செட்டில்மெண்ட் பீரியட். அதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன், அதுக்கும் கீழே இருக்கு வைங்களா, பிஃபோர் 1500, சும்மா தோராயமாக சொல்லிக்கலாம். சார் செட்டில்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னா, முதல்ல நிலம் ஒரு மனிதனுக்கு இறங்குனதுக்கு பேர் தான் செட்டில்மெண்ட். லேண்ட் இறங்குச்சு, என்னது லேண்டு இறங்குச்சு, இவரு தான் அப்படி இறங்குது இல்லை, லேண்ட் இறங்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் செட்டில்மெண்ட். அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செட்டில்மெண்ட்டுக்கு முன்னாடி 1500லேருந்து 1800 வரைக்கும் என்ன சார் நடந்தது அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து டெம்பரவரி செட்டில்மெண்ட். என்னது இங்கே இருந்ததுக்கு பேர் டெம்பரவரி செட்டில்மெண்ட்டு, நாம தான் பேர் வைக்கிறோம்.
அதாவது அன்னைக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா நிலத்தை, இந்த பார்ப்பா நீ நிலத்தை வச்சுக்கோ, 3 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ 9 போகமோ 15 போகமோ வீட்டில் 2 போக கணக்கில் போகமோ அந்த ஊரில் ஸ்பெஷலாக தஞ்சாவூர் போல் பகுதி இருந்துச்சு, கிருஷ்ணா நதிக்கரை கோதாவரி டெல்டா கிருஷ்ணா டெல்டா போல் இருந்துச்சுன்னா நீ வந்து 3 போகம் வச்சுக்கோ, அப்படி கணக்கு பிளான் பண்ணிக்குவாங்க. பண்ணி டெம்பரவரியாக நீ இடத்த வச்சுக்கோ, இத்தனை காணி வச்சுக்கோ, இத்தனை காணியில் நான் சொல்கிறதான் நீ போடணும். என்னது நான் சொல்கிறதான் நீ போடணும். நெல் பயிரிடு, மஞ்சள் பயிரிடு, அதிலிருந்து 6ல் 1 பங்கு எனக்கு கொடு, 10ல் 1 பங்கு எனக்கு கொடு, 20ல் 2 பங்கு எனக்கு கொடு அப்படின்னு அந்த வரி விகிதமும் நல்லா கவனிக்கணும். அந்த வரி விகிதமும் எவ்வளவு காலம் உனக்கு அந்த இடத்துல நீ வந்து பயிர் செஞ்சுக்கலாம், என்ன பயிர் செய்யலாம். பயிர் செய்யலை, ஒரு போகம் நீ பயிர் செய்யலை அப்படின்னா இம்மிடியட்டாக பயிர் செய்யாமல் இருக்கக்கூடாது, வேறு ஆளுக்கு நீ மாற்றி விடணும். அதனால் நீயா வாலண்டியராக ராஜினாமா செய்யக்கூடிய அல்லது நானாக பிடுங்கி ரத்து செய்து மாற்றி விடக்கூடிய அல்லது நீ பயிர் செஞ்சுட்டு நீ வந்து எனக்கு வரி கட்டலை ஜப்தி செய்யக்கூடிய ரைட்டா உரிமையோடு இந்த நிலத்தை நான் உனக்கு ஒப்படைக்கிறாங்க வித் கண்டிஷன் இன்ட்ரெஸ்டோடு ஒப்படைக்கிறாங்க. அது நிரந்தரமாக கிடையாது. குடியானவன் ரயத்து, அந்த காலத்து ரயத்து நிலத்தை அவனுக்கு இறங்கியிருக்குது, நிலம் இருந்திருக்கு அப்படின்னா இதுதான். அதுவும் அந்த காலத்தில் வந்து மனுக்கோடு சிஸ்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளாளுக்கு அந்தந்த வேலையை அவன் தலைமுறையாக பண்ணிட்டு வந்துட்டா தனியாக ஐடிஐ வைக்க தேவையில்ல, தனியாக இன்ஜினியரிங் காலேஜ் வைக்க தேவையில்ல, அவங்க அப்பாவே அவனுக்கு டீச் பண்ணிவிடுவான், நமக்கு வேலை மிச்சம் அப்படின்றதுனால அது அப்படி அப்படியே தலைமுறையாக இறங்கணும் அப்படின்னு ஒரு மனுக்கோடு சிஸ்டத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போது யாருக்கு நிலம் இறங்குச்சு அப்படின்னா வேளாளர்கள் அப்படின்னு சொல்கிற அவங்களுக்கு தான் இந்த டெம்பரவரி பட்டாவும் இறங்குச்சு. மறுபடியும் நான் வச்சுங்க, வேளாளர்கள் என்று சொல்கிற அந்த தற்காலிக பட்டாவும் யாருக்கு இறங்குச்சு? வேளாளருக்கு தான் இறங்குச்சு. சார் நான் வந்து சட்டிப்பானை செய்கிற குயவர் ஆர்டிசான், நான் ஒரு கைவினைஞர் தச்சர், நிலம் இறங்கியிருக்காது, நிலம் அவங்களுக்கு இறங்கியிருக்காது. அவர்களுக்கு வேறு கேட்டகரி இனாம் நிலம்னு லேண்ட் டென்யூர். நம்ம பார்க்குறது ஒரு பேசிக் லேண்ட் டென்யூர் பார்த்துட்டு வந்தால் தான் அந்தந்த டாக்குமெண்ட்டோட உயிர் நமக்கு தெரியும். ஆக ஒரு தோராயமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நிலம் வேளாளர்களுக்கு தான் இறங்குச்சு. வடக்க ஆற்காடு முதலியார், துருவ வேளாளர் முதலியார், மதுரை பக்கம் பிள்ளைவாள், சைவ பிள்ளைவாள், கொங்கு வேளாளர் முதலியார் இப்படின்னு இருக்கும். அவங்க நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, லேண்டு இறங்குச்சு. அவங்க தான் வந்து வேலை பார்க்குறாங்க. எப்போ 1500லேருந்து 1800 நான் சொல்கிறேன் கேட்டிங்களா சார். அங்கே 2 வர்க்கிங் கம்யூனிட்டி அவங்கக்கிட்ட கீழே இருந்தது. நம்ம நாட்டு ரயத்துக்கும் வெளிநாட்டு ரயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம நாட்டு ரயத்து தனக்கு கீழே வந்து கூலி சேவகமாக, சம்பள சேவகமாக, அடிமை சேவகமாக வேறு சாதி மக்களை அங்கே வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த விளைச்சலில் பங்கு உண்டு, அந்த விளைச்சலில் அவங்களுக்கும் வந்து கூலி உரிமை உண்டு, அதை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி நல்லா. ஏன்னா எஸ்எல்ஆரில் அந்த 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 கம்யூனிட்டி நமக்கு அந்த யாருன்னு தெரிஞ்சாதான் எஸ்எல்ஆரில் ஜாயின்ட் ஹோல்டிங்கு சில ஊரில் கொடுத்துருப்பாங்க. எஸ்எல்ஆர் செட்டில்மெண்ட் இறங்கும் போது இவங்க பேரையும் கொடுத்துருப்பாங்க, யார் வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க பேரையும் கொடுத்துருப்பாங்க. ஜாயிண்ட் ஹோல்டிங் அப்படின்னு 2வது செட்டில்மெண்ட்டில் கொடுத்தாங்க. அதனால இதை நான் சொல்ல வரேன், நல்லா கவனிக்கணும். அதாவது எந்தெந்த ஊரில் பெரும்பாலும் வந்து இப்போ சாதி சொல்கிறன்னு நோக்கம் இல்லை நமக்கு, இது ஓப்பனாக சொன்னால் தான் அது புரியும் எந்ததுன்னு. நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பறையர்கள், ஆதி திராவிடர்கள் இருக்கிறவங்க கூலி சேவகமாக வந்து அங்கே இருக்கிற வேளாண்மை சமூகத்துக்கு கீழே அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்போ 2வது செட்டில்மெண்ட்டில் ஜாயின் ஹோல்டிங் பேர் அவங்க பேர் வந்துடும். ஜாயின் ஹோல்டிங் கொடுத்த கிராமத்தில் அதை நான் என்னென்ன விளக்கமாக நான் சொல்கிறேன். வடக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் வந்து அருந்ததியர்களுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் வந்து இப்போ பல்லர்களுக்கு வந்துடும். அது தெற்கு பக்கம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் ஹோல்டிங் காடு, வயக்காடு, பிராமணர் மட்டும் லேண்ட், பெரிய லேண்ட் வச்சுருப்பாங்க. அந்த காடுகளில் பள்ளிகள் அப்படின்னு சொல்கிற வன்னியர்களும் பல்லர்கள் என்று சொல்கிறவங்களும் ஐயரோட காட்டில் தான் வேலை செய்வாங்க. மீதி இருக்கிறவங்க மற்ற வேளாளர் காட்டில் மாற்றுவாங்க. அதாவது மாடு தின்றவங்க, மாடு தின்னாதவங்க அப்படின்னு அவங்க செக்மெண்ட் பண்ணி அவங்க வச்சுருந்தாங்க கிளாஸில். அப்போ பேஸ் இது புரிஞ்சுக்கோங்க. அது 2வது. ஏன்னா சில
அதாவது வேலை செஞ்சவங்களும் செட்டில்மெண்ட் செய்யப்பட்டது. அப்போ யார் யார் அப்படின்னு அந்த ஊரை நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிடணும். இதில் வந்து நான் வேளாளர்கள் மட்டும் சொல்ல, வேளாளர்கள் அதுக்கப்புறம் தெலுங்கு பேசுகின்ற நாயுடு வகைராக்கள், அவங்க ரெட்டியார், அவங்களும் வந்து இறங்கிடுவாங்க. ராஜகமலத்தார்னு சொல்லுவாங்க, நீங்கள் ராஜகமலத்தார்னு சொல்லுவாங்க. அவங்க அதோடு சேர்ந்து பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து ஐயங்கார் எல்லாரும் சேர்ந்து, இது இல்லாமல் அதாவது முஸ்லீம்லேயே உயர் சாதி முஸ்லீம் இருப்பாங்க இல்லையா, பெரும்பாலும் பார்சியை சேர்ந்தவங்க. பார்சி இந்தியன் முஸ்லீம்ஸ் கிடையாது. அங்கேருந்து வந்து அவங்க எல்லாமே அவங்களுக்கு நிலம், கிராமம் எல்லாமே ஒப்படைக்கப்பட்டது. இப்போ இப்படி இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க இந்த செட்டில்மெண்ட், ரைட்டுங்களா? இந்த செட்டில்மெண்ட் நான் சொன்னதில் ஒரு கண்டிஷனோட கொடுத்தாங்கன்னு, அதுக்கு பேர் வந்து பட்டா முச்சலிக்கா. பட்டா முச்சலிக்கா எதுக்கு? எந்த ஆவணமும் நிரந்தர ஆவணம் கிடையாது இப்போ வரைக்கும். ட்ராக் பட்டா முச்சலிக்கா யார் யாருக்கு கொடுத்தேன் அப்படின்லாம் அது வந்து பெரிய அளவில் பாதுகாத்து வைக்கப்படவில்லை. யார் யாருக்கு எந்தெந்த கிராமத்தில் பட்டா முச்சலிக்கா கொடுத்தோம் அப்படின்னு இல்லை. ஃபஸ்ட்டு பேஸ் லேண்ட் இவங்களுக்கு தான் இறங்கியிருக்கு அப்படின்னு இவங்க டெம்பரவரியாக ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க. ஜப்தி செய்யக்கூடிய, ரத்து செய்ய